ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் தொழிலில் நம்ம எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, தையல் சம்பந்தப்பட்ட இந்த 5 பொருள்களை தப்பி தவறி கூட யாருக்கும் தானம் செய்யக்கூடாது. இந்த 5 பொருள் என்னென்ன பொருள்களை நம்ம தானம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதே எனக்கு ஆன்மீக ரீதியால் ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. என் தையல் தொழிலில் நான் வளர்ச்சி அடையணும், நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்கலாம். இதே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொருள் தரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தையல் சம்மந்தப்பட்ட நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மகாலட்சுமின்னு தாங்க நான் சொல்லுவேன். நம்ம தையல் மிஷினாக இருந்தாலும் சரி, அல்லது கத்திரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே மகாலட்சுமி தான். அப்போ நம்ம இந்த பொருளை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், இந்த பொருளை நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்களே யோசிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிறரிடம் கொடுக்கக்கூடாத முதல் பொருள் தானமாக எது கொடுக்கக்கூடாதுன்னா கத்திரிக்கோல். இந்த கத்திரிக்கோலை மட்டும் நம்ம தப்பி தவறி கூட யாருக்கும் தானமாக தரக்கூடாது. ஏன் இதே போல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ஃபேமஸாக ஊரில் தச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த கத்திரி சாண போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கத்திரிக்கு பதில் நம்ம வேறையாக புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் நம்மக்கிட்ட ஒரு 2 3 கத்திரி 4 5 கத்திரிலாம் வச்சுருப்போம். பழசாக ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கினா நல்லா கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நான் டைலரிங் கிளாஸ் படிக்க போகிறேங்க, உங்ககிட்ட வேஸ்ட்டாக கத்திரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி, அல்லது கடையில் தைச்சாலும் சரி, உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க கத்திரியை கொடுங்கன்னு தாராளமாக. இப்போ ஒரு கத்திரி ஆல்ரெடி நம்ம வாங்கணும் அப்படின்னா 500 600 ஆகும். அதனால் நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட அந்த கத்திரியை தானமாக கொடுக்கக்கூடாது. நான் இதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன் இதே போல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல் தான் நானும் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, புதுசாக நான் டைலரிங் கிளாஸ் போகிறேன்க்கா, உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டான கத்திரி கொடுன்னு சொன்னோடனே, சரி கொடுப்போம், இதனால் என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நானும் கொடுத்துட்டேன். இதே நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் பண்ண வச்சுருந்த கத்திரி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது 1500 அந்த கத்திரியோட ரேட். அந்த கத்திரி எனக்கு டெய்லரிங் ஒர்க் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த கத்திரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நான் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆச்சோ ஆகலையும், நான் வீட்டில் ஒரு வேலையாக உள்ளே வந்துட்டேன். அப்போ டேபிளில் வச்சுட்டு நான் உள்ளே வந்ததுனால, இந்த பசங்க வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பழக்கமான பசங்களாக இருந்ததுனால, அப்படியே டேபிளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கை தவறி விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கத்திரியை பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கத்திரியை என்னால் யூஸ் பண்ண முடியல, கட் பண்ணவும் இல்லை. அப்போ தான் நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்களே நினச்சி பாருங்கள். இங்கே நம்ம கத்திரியை தானமாக நான் ஒருத்தங்களுக்கு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. என்னுடைய நல்லா கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த கத்திரி இதே போல் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருளை பிறருக்கு தானம் பண்ணக்கூடாது. இதே நம்ம புதுசாக கூட வாங்கி கொடுக்கலாம் ஒழிஞ்சு, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த பொருளை அவங்களுக்கு பிறருக்கு தானமாக தரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2வது நம்ம எந்த பொருள் தானம் தரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு இலவசமாக எதை தரக்கூடாதுன்னா, அயர்ன் பாக்ஸ். இந்த அயர்ன் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க. இப்போ அயர்ன் பாக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்களும் அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக தராங்க. இதே இப்போ புடவையில் வர ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டன் கிளாத் புடவை ப்ளவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கமாக தான் வருது. கண்டிப்பாக நம்ம அயர்ன் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியுது. அப்போ இந்த அயர்ன் பாக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. இப்போ நம்ம நல்லா அயர்ன் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த அயர்ன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம புதுசாக அயர்ன் பாக்ஸ் வாங்கிடுவோம். அப்போ யாராவது நமக்கு பழக்கப்பட்டவங்க உங்ககிட்ட அயர்ன் பாக்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும், நம்மக்கிட்ட இது தான் யூஸ் ஆகாமல் தானே இருக்குது, நீங்கள் பழுது பார்த்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம அந்த அயர்ன் பாக்ஸை தூக்கி அடுத்தவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம தொழிலில் கண்டிப்பாக நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது, வளர்ச்சியை தடுக்கும். அதனால் அயர்ன் பாக்ஸ் யாராவது கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. அடுத்து நம்ம 3வது பொருள் எந்த பொருள் நம்ம தரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இன்ச்சி டேப்.
இந்த இன்ச்சு டேப் இல்லாம நம்பளால வந்து ஒருத்தங்கள அளவும் எடுக்க முடியாது. ஒரு ப்ளவுஸா இருந்தாலும் எதுவும் கட் பண்ணவும் முடியாது. அப்ப அந்த டேப்புங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான பொருள். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேப் அளந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த டேப்ல வந்து நம்ம கத்திரி பட்டோ, கொஞ்சம் லைட்டா கட்டா இருந்தாலும், அல்லது அதில உள்ள இந்த நம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் அழிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, அத நம்ப வே அந்த டேப்ப வந்து யூஸ் பண்ணாம வேற டேப் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்பகிட்ட வந்து யாராவது வந்து உங்ககிட்ட டேப் இருந்தா குடுங்க. இதே போல அளந்துட்டு குடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா வாங்கிட்டு போவாங்க. ஒரு சிலர்லாம் திருப்பி குடுக்க மாட்டாங்க. அது அவங்க வாங்கிட்டு போனா போனது தான் திருப்பி நம்ம கைக்கு வந்தா தான் நிலைமை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேப்ப நம்ப அவங்க கிட்ட குடுக்கும் பொழுது இன்ச்சி டேப்ப, நம்ப கிட்ட இருக்கிற தொழில்ல வளர்ச்சிய நம்பளால அடைய முடியாது. முன்னேற்றங்கிறது கண்டிப்பா குறையும். உங்ககிட்ட டேப்பே இருந்தாலும், வேஸ்ட்டானது இருந்தாலும் குப்பை தொட்டியில தயவுசெய்து குப்பை சாக்குலயோ, குப்பை தொட்டியிலயோ நீங்க போடாதீங்க. அத டேப் வந்து நம்பகிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலோ, அது வீணா ஆயிடுச்சு அப்படின்னாலோ, நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ப தண்ணீல தான் விடணும். அந்த டேப்ப மட்டும் நான் வந்து பயன்படுத்துறது இதான். நான் குப்பை சாக்குல எதுலயும் போட மாட்டேன். நம்ப தண்ணீல எங்க ஏரியா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் தண்ணீல விட்டுடுங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமானது 4வது இந்த மிஸ்டேக் நெறைய பேர் செய்றாங்கங்க. தப்பி தவறி கூட இத நீங்க செய்யவே செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ப பொருள் நம்ப எதுல நம்ப உட்காந்து தைக்கிறோமோ, அந்த தையல் மிஷினையே நெறைய பேரு இலவசமா பிறருக்கு குடுக்குறாங்க. நம்ப யூஸ் பண்ணுன தையல் மிஷின பிறருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப மெயினா வந்து நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம பழக்கப்பட்டவங்க ஒரு சொந்தக்காரங்கன்னே எடுத்துக்கங்களேன். இப்ப நான் வந்து என்னுடைய தையல் மிஷின்ல நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதே எங்க அக்கா பொண்ணு டெய்லரிங் கிளாஸ் போய் முடிச்சுட்டு, அவங்க இருக்கும் பொழுது, "உங்ககிட்ட இந்த மிஷின் வேஸ்ட்டா தானே இருக்கு. கொஞ்சம் குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, ரொம்ப பழக்கப்பட்டவங்க கேட்கறாங்களே, சரி தையல் மிஷின் தான் நம்ம வேற புது மிஷின் வச்சிருக்கோமே, இந்த மிஷின அவங்க கிட்ட குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூ. 1 கூட காசு வாங்காம நம்ப அவங்ககிட்ட நம்ப தையல் மிஷினையே உங்களுக்கு குடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ப கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், மகாலட்சுமி எல்லாத்தையும் அவங்க கிட்ட நம்ம தூக்கி குடுக்குற மாரி ஆயிரும். அப்ப அவங்க அத கொண்டு வளர்ச்சி அடைவாங்க. நம்ப தொழில் கண்டிப்பா மந்தமாகுங்க. அப்ப நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம மரியாதைங்கிறது தரணும். இதே அவங்களுக்கு பிறருக்கு வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு இல்லாதப்பட்டவங்கள ஒரு மிஷின் வாங்க கூட ஒரு சிலருக்கு அமௌண்ட் கையில காசு இருக்காது. நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்தோம் அப்படின்னாலும், புதுசா வாங்கி குடுக்கலாம். தாராளமா புது தையல் மிஷின் பிறருக்கு நம்ம வாங்கி குடுக்கலாம். அதனால எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா நம்ப கிட்ட இருக்கிற உபயோகத்த நம்ப தச்சு நம்ப ஆல்ரெடி அந்த மிஷின்ல ஆல்ரெடி தச்சிருப்போம். அந்த மிஷின வந்து நம்ம பிறருக்கு தானம் செய்யக்கூடாது. இந்த தவற மட்டும் செய்யவே செய்யாதீங்க. மறுபடி சொல்றேன்னு எதுவும் தவறா நெனச்சுக்காதீங்க. நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற மிஷின பிறருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, பணம் வாங்கி கொண்டு தான் அவங்களுக்கு நம்ப தரணும். கண்டிப்பா வந்து இலவசமா தரக்கூடாது. இப்ப இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்து நான் சொல்லக்கூடிய 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா இந்த டிப்ஸ் தாங்க. மெயினா வந்து அடிக்கடி நம்ம நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் தான். தையல் கடைன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அதிக பேர் நம்மகிட்ட வந்து கேட்கறது எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி நூல். இந்த ஊசி நூல் எங்க வந்து கடையில கூட போய் கேட்க மாட்டாங்க. ஆனா தையல் கடையில வந்து தான் கேட்பாங்க. "உங்ககிட்ட ஊசி இருந்தா குடுங்க, நூல் இருந்தா குடுங்க, பட்டன் இருந்தா குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அதுவும் 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல நம்ம தரக்கூடாத மிக மிக முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊசி நூல் தாங்க. இந்த ஊசி நூல வந்து நம்ம மாலை 6 மணிக்கு மேல பிறருக்கு தானமா குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தொழிலும் மந்தமடையும். நம்ம வீட்லயும் வறுமை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அதனால ஊசி நூல மட்டும் தயவு செய்து சொல்றேன், யாருக்கும் நம்ப தானமா குடுக்கக்கூடாது. இப்ப என்கிட்டலாம் வந்து இதே போல ஊசி நூல் இருந்தா குடுன்னு கேட்டாங்க அப்படின்னா கூட, எனக்கு வந்து கட்டுறதுக்கு ஒரு ஊசி தான் இருக்கு. அதுக்கு மேல இல்ல நான் அர்ஜென்ட்னா கட்டணும். நான் வாங்கி வச்சது எவுத்து வச்சிருக்கேன். எனக்கு தேட டைம் இல்லன்னு ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லி அனுப்பி விட்டுருவேன். உங்களுக்கு பட்டன் கட்டணுமா? வேணா குடுங்க, வேணா நான் கட்டித்தரேன். இப்ப கையில ஊசி இல்ல அப்படின்னு ஓப்பனாவே அடிச்சு பேசுங்க. 6 மணிக்கு மேல எப்படியாப்பட்டவங்க, பழக்கமானவங்க, எவ்வளோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஊசி நூல மட்டும் பிறருக்கு தானமா தராதீங்க. இந்த 5 பொருள்களும் நான் சொன்ன 5 பொருள்களும் உங்களுக்கு மிக 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 நமக்கு முக்கியமான பொருள்.
இந்த பொருளோட இன்னும் ஒரு சில பொருள்கள் சொல்கிறேன், அந்த பொருளையும் நீங்கள் தர வேண்டாம். என்ன பொருள் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பலி இருந்தா குடுங்க. இதே போல வந்து நீங்க தையல் கடை தானே வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இதே போல டூல்ஸ் இருந்தா குடுங்க. திருப்பலி இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, குடுக்கலாம். அதனால தப்பில்ல. ஆனா அந்த குடுத்தத நம்ம திரும்பி வாங்கணும். அதே வந்து அவங்க திருப்பி அவங்ககிட்டயே நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா நம்மளுக்கு தையல் தொழில்ல வறுமைங்கிறது கண்டிப்பா கத்திரியா இருந்தாலும் சரி, கத்தியா இருந்தாலும் சரி, திருப்பிலியா இருந்தாலும் சரி, அதே பார்த்தீங்க அப்படின்னாலும், நம்மளோட இந்த பாபின், கேஸ்டப்பா இதே போல பொருட்கள கூட அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள கண்டிப்பா நம்ப யாருக்கும் நம்ம தானம் தரக்கூடாது. இப்ப மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டெய்லர் கடைலாம் பெரிய பெரிய டெய்லர் கடை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தைக்கக்கூடிய துணிகள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம தைக்கக்கூடிய மீதி இருக்கு. இந்த துண்டு துணி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ப்ளவுஸ் தைச்சாலும், ஷர்ட் தைச்சாலும் மீதி இருக்க அந்த துண்டு துணியே பார்த்தீங்கன்னா, யாருக்கும் அவங்களே வந்து தானம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு துணியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தலகாணியா அவங்க வந்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வித்துடுவாங்க. பணத்துக்கு வித்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த துண்டு துணிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து அவங்க கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. நானும் ஒரு 2, 3 டெய்லர் கடையில பார்த்துருக்கேன். ஆனா, அதே அந்த துண்டு துணிய மத்த கஸ்டமருக்கு குடுக்க மாட்டுக்கிறாங்க. ஏன்னா, அதுல ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா, நம்ம கிட்ட இருக்கிற துணி எல்லாம் இந்த துண்டு துணி எல்லாம் வந்து பிறருக்கு வந்து அந்த துணிய குடுக்கும் பொழுது, அத நம்ம தானமா குடுக்கும் பொழுது, நம்ம தொழில் வந்து வளர்ச்சி அடையாது. நம்ம தொழில் முன்னேற்றம் நம்ம தொழிலுக்கு தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க அந்த துணியை கூட குடுக்க மலைக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில கட்டியிருக்க வாட்சை கூட நான் தயவு செய்து சொல்றேன். இப்போ நானே கையில வாட்ச் கட்டினேன் அப்படின்னா அதை தானமா யாருக்கும் தரவே மாட்டேன். இதே உங்களுக்கு தையல் கடையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நம்ம தையல் மிஷினுக்கிட்ட நம்ம வந்து வாட்ச் கண்டிப்பாக வச்சுருப்போம். மணி பார்க்கறதுக்காக வச்சுருப்போம். அதே வந்து அது பழுதானாலும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம அதையும் தானமாக தரவே கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க தானே, பழக்கமானவங்க தானே, இந்தாங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு வாட்ச் வாங்கியிருப்போம். இதே நம்ம கையில் கட்டியிருப்போம். புதுசாக யாராவது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். வாட்ச் ஏதாவது கொடுக்கும் பொழுது நம்ம கையில் இருக்கிறத நம்ம சொந்தக்காரங்க அக்கா தானே, தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற வாட்சை அவங்களுக்கு நம்ம தானமாக தரக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம தொழில்ல வளர்ச்சி அடைய முடியாது. இதே போல ஒரு சில விஷயங்கள கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதே வந்து சப்போஸ் 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல தான் தையல் தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது கடை வச்சு செஞ்சாலும் சரி, யாராவது தொடப்பம் வந்து நம்மகிட்ட கேட்டாங்கனாலும் கண்டிப்பா தரவே தராதீங்க. அதெல்லாம் நம்ம குடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கிற மகாலட்சுமி வீட்ட விட்டு வெளிய போயிரும். கண்டிப்பா இதே போல பொருள்கள தரவே தராதீங்க. இப்ப நான் வீட்ல தான் இருக்கேன். ஆனாலும் நான் வந்து கடைபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்ல உள்ள பொருளையே சொல்றேன். நான் ஒரு 5 பொருள யார்கிட்டயும் தரவே மாட்டேங்க. என்கிட்ட யாராவது தொடப்பம் கேட்டாலும் நான் 6 மணிக்கு மேல தரமாட்டேன். இப்ப நம்ம வீட்ல கருவேப்பிலை செடி மரம் இருக்கு பார்த்தீங்களா? கருவேப்பிலை யாராவது குடுன்னு கேட்டாங்கனாலும், கண்டிப்பா 6 மணிக்கு மேல அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செடியில கருவேப்பிலை மரத்தில உடைச்சு அந்த கருவேப்பிலைய அவங்க கிட்ட குடுத்தோம் அப்படின்னாலும், கண்டிப்பா நம்ம வீட்ட விட்டு மகாலட்சுமிங்கிறது போயிரும். அதனால கண்டிப்பா கருவேப்பிலையும் யாருக்கும் தானம் 6 மணிக்கு மேல நம்ம செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா 6, 6:30க்கு மேல தான் உங்க வீட்ல உரமோர் இருந்தா குடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம அந்த தயிர் தானமும் 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல கண்டிப்பா செய்யவே கூடாது. அதையும் நம்ம கடைபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பக்கத்து வீட்ல கல்யாணம், ஏதாவது விசேஷம் அப்படின்னா, மாலையில ஒரு 6 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அருவாமனை குடுங்க, கத்தி குடுங்க, இதே போல பொருள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் ஆனா தரவே மாட்டேன். எவ்வளோ பழக்கமானவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இத கடைபிடிச்சே வாங்க. அவங்ககிட்ட முகம் சுளிக்காம, இதே போல இல்ல 6 மணிக்கு மேல நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே பேசிருங்க. ஏன்னா, இது ஓப்பனா பேசுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இதே குடுத்துட்டு நம்ம வீட்ல வறுமைங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, நம்மகிட்ட ஐஸ்வர்யம் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு தொழில்லயும் முன்னேற்றம் அடைய முடியாது. நம்ம வீட்லயும் லட்சுமிங்கிறது தங்காது. அதனால கண்டிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாமே நீங்க வந்து கடைபிடிச்சு தானம் யாருக்கும் செய்ய வேண்டாம். நம்ம தானம்ங்கிறது கண்டிப்பா செய்யலாம். ஆனா வந்து நம்ம உபயோகத்த பொருள தான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒழிஞ்சு, நம்ம புதுசா நம்ம எது வேணாலும் வாங்கி குடுக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கத்தரிக்கோல் வாங்கி குடுக்கலாம், தையல் மிஷின் வாங்கி குடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் நம்ப
புதுசாக வாங்கி கொடுங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம்.